ஹலோ கைஸ், சில மெடிசன்ஸோட விலை ஏன் கோடிக்கணக்கில் இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. கரெக்டா? ரீசெண்டா இது மாதிரி ஒரு மெடிசன்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா டொனேட் பண்ணாங்க. அண்ட் இது மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் லாபமே இல்லாம ஜீரோ ப்ராஃபிட்ல தான் விற்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் இந்த வீடியோல இதுக்கு என்ன ரீசன் சொல்றேன் கேளுங்க. அண்ட் ரீசனை கேட்கறப்ப கண்டிப்பா உங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலி இது மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் ஆர்ஃபன் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா இருக்கிற சில பேருக்காக மட்டும்தான் தயாரிப்பாங்களே. புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தலைவலி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வரும். ஸோ உலகம் ஃபுல்லாமே தலைவலி மெடிசன்ஸை அதிகமாக தயாரிப்பாங்க. ஸோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கும் ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆர்ஃபன் ட்ரக்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த மெடிசன்ஸை கோடியில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ரேர் டிசீஸ்க்காண்டி தயாரிப்பாங்க. அண்ட் இது மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் பல மில்லியன்ல செலவாகும். அது மட்டும் இல்ல, இதை தயாரிக்கிற பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் இதை லாபமே இல்லாம ஜீரோ ப்ராஃபிட்ல மட்டும்தான் விற்க முடியும். ஏன்னா மெடிசன்ஸோட பிரைஸ் ஆல்ரெடி ரொம்ப ஹையா இருக்கும். ஒருவேளை கம்பெனிஸ் மட்டும் லாபம் வச்சாங்கன்னா இந்த மெடிசன்ஸோட பிரைஸ் டபுளா இருக்கும். பட் கம்பெனிஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு செலவுல ஆராய்ச்சி பண்றத லைஃபை சேவ் பண்றதுக்கு தான். அண்ட் ஃபியூச்சர்ல இந்த மெடிசன்ஸோட பிரைஸ் கண்டிப்பா குறையும். ஏன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் செலவு அதிகமாகும். அண்ட் வரப்போற காலத்துல இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆராய்ச்சி எல்லாம் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த டைம்ல இது மாதிரி மெடிசன்ஸை எல்லா கம்பெனிஸ்னாலையும் ஈஸியா தயாரிக்க முடியும். கைஸ், உங்களை அந்த ரேர் டிசீஸ் இருக்கிற கோடியில ஒருத்தரா நினைச்சு பாருங்க. நீங்க கோடியில ஒருத்தரா இருக்கிறனால தான் இந்த மெடிசன்ஸை உங்களுக்காக யாருமே தயாரிக்க மாட்டாங்கன்னு. அண்ட் இந்த மெடிசன்ஸை தனி மனிதரால ஈவன் அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் வாங்க முடியாது. ஸோ இது மாதிரி மெடிசன்ஸ்க்கு யாராவது ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை அவேர்னஸ்க்காக மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரி லைஃப் இஸ் கவுண்ட்ஸ், ஈவன் த ரேர் ஒன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.